ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எஸ், லக்ஷ்மிப்ரியா மேம் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லக்ஷ்மிப்ரியா மேம் பிஹாஃப் ஆஃப் மட்டும் நான் பேசலை. ஸோ ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்காங்க. ஸோ இந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. பட் இப்போ நம்மளோட லக்ஷ்மிப்ரியா மேம் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இதை நான் பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ அதனால தான் பேசுகிறேன். அண்ட் ரொம்ப சீப் மைண்டட் பர்சன்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ ஏன் ஒரு பொண்ணு மேலே வர்றது பிடிக்காதனால இப்படி பண்ணுறாங்க, இல்லை என்ன ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நீங்கள் அதை அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க, விட்டுருங்க. அவங்கள போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதுலேருந்து எடுத்து குத்திக்கி ஒருத்தவங்களை எவ்வளோ தூரம் காயப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு காயப்படுத்தி தான் இருக்காங்க. இன்னமும் சில பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஸோ லக்ஷ்மிப்ரியா மேம் இன்னமும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்க கொடுத்த பதிவிலே நல்லா தெரியுது. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் அவங்க கொடுத்த பதிவுமே இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ஒன்றுமே சொல்லலைங்க. என்னென்னா, அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவங்க யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், அதெல்லாமே அவங்களுடைய பர்சனல் மேட்டர். ஸோ அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் அமையணுன்றது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எதுக்கு நீங்கள் மூணாவது மனுஷங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வியுமே. ஸோ அவங்க யார் கூட வெளியே போனால் ஒர்க் பண்ணுறவங்க கூட எல்லார் கூடயுமே ஒருத்தவங்க ஒரு பொண்ணை பேசிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தான் அந்த பொண்ணும் அமைதியாகவே போகும். ஆக்சுவலி அவங்களும் பொலைட்டாக ஆன்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு சர்டன் சுச்சுவேஷன் மேலே ஒரு பெண்ணால் எவ்வளோ தான் ஹேண்டில் பண்ண முடியுன்றது தெரியல. நம்ம வீட்டு பொண்ணை பேசுவோமா, நம்ம வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பேசினா அமைதியாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் யோசித்து தயவு செஞ்சு பண்ணுங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அவங்க கொடுத்துருக்க பதிவை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணை எவ்வளோ தூரம் தான் இது எனக்கு நிஜமாகவே ஒரு பொண்ணு மேலே வர்றதுக்கு பிடிக்காம தான் சில பேர் இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஆல்ரெடி சுவாமி இன்ஸ்டாவை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ லக்ஷ்மிப்ரியா மேம்க்கும் இந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்குது. யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ யார் என்ன பண்ணாலும் நம்மளோட லக்ஷ்மிப்ரியா மேம் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கிறவங்க தான். பட் அவங்களே இந்த அளவுக்கு ஒரு அப்செட் ஆகிருக்காங்க அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க காயப்பட்டிருக்காங்கன்றது நல்லாவே புரியுது. ஸோ அதாவது மற்றவங்க ஹர்ட் பண்ணியிருந்தாலும் உங்களை லவ் பண்ணுற நிறைய ஹார்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ எங்களுடைய அன்பு எப்பயுமே உங்களுக்கு இருக்குது, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கோம்னு சொல்லி லக்ஷ்மிப்ரியா மேம்க்கு ஒரு ஆறுதல் தான் சொல்ல முடியும். சீக்கிரமாக அவங்க இந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியே வரணும். அண்ட் எப்பயும் போல் நம்ம எல்பியை ஹாப்பியாக பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிகிட்டும் இருக்கோம். சீக்கிரமாக நீங்கள் சரியாயிட்டு வாங்க லக்ஷ்மிப்ரியா மேம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சீப்பாக கமெண்ட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. உங்கள் வீட்லேயும் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஒரு பொண்ணு மேலே வந்திருக்கா, அவளை தயவு செஞ்சு அவங்க லைஃப்பை அவங்க வாழ விடுங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க அப்படின்றதான் என்னுடைய கன்க்ளூஷன். தேங்க்யூ.